சரியாக சாப்பிடல, சரியாக தூங்கலை, அப்படியே எழுதினேன். ஏப்ரல் 1 வந்துச்சு. கரெக்டான ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கணும்னு நினச்சி ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாகவே நம்ம இருந்துகிட்ருக்கோம். நம்ம வந்து என்ன தான் படிப்பு மேலே ஃபோக்கஸ் பண்ணாலும் நம்மளை அந்த வீட்டு வேலை பொறுப்பு அந்த சைடு இழுத்துட்டே போயிடுது அப்படின்னு தோணுச்சு. நம்ம படித்த பழைய சோர்ஸ் எதுவுமே கிடையாது, புதுசாக சோர்ஸ் வருது, கொஷினும் டஃப் ஆகிடுச்சு. திருப்பி நான் முதல்லேருந்து ப்ரிலிம்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணேன். இங்கிலீஷ் தான் வந்து நிறைய பேருக்கு வீக்கு. ஸோ இங்கிலீஷில் என்ன ஆச்சு அப்படின்னா, கிராமர் இல்லாமல் இல்லை வந்து வெக்கேப்ஸ் இல்லாமல் எப்படி பாஸ் பண்ணுறது, டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நிறைய வந்து நானே யோசித்தேன். ரிசல்ட் வந்தப்பவே நான் வந்து பறக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த கோ டீமுக்கு தேங்க்ஸ் அண்ட் சுகுமா சருக்கு தேங்க்ஸ் சார். அவளுடைய முயற்சி எப்பயும் ட்ரை பண்ணிகிட்டே இருப்பான். நான் வந்து கண்டுக்கவே மாட்டேன். ஏன் இதெல்லாம் எழுதிட்டு இருக்கேன் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன் ரொம்ப போட்டு உன்னை கஷ்டப்படுத்திட்டு இருக்கேன். ஆனால் அதெல்லாம் கண்டுக்காமல் எழுதிட்டே இருப்பாள். அவளுடைய முழு முயற்சி, என்னுடைய ஒய்ஃபோட சப்போர்ட், இது ரெண்டும் தான் அவளை எனக்கு கிளியர் பண்ண வச்சுருக்கு.